பசுமையான காடு மெல்ல இருட்ட ஆரம்பித்தது. காலையிலிருந்து உணவு கிடைக்காமல் பசியுடன் இருந்த ஓநாய் மலையடிவாரத்திலிருந்த ஒரு கிராமத்தை நோக்கி நடந்தது. கிராமத்து நாய்கள் நம் இனமாக இருந்தும் காவல் என்ற பெயரில் நம் உணவை தடுப்பார்களே என எண்ணியது. இன்று எப்படியும் நாய்களிடம் பேசி சரிக்கட்டுவோம் என நினைத்தபோது எதிரே 2 நல்ல குண்டான வீட்டு நாய்கள் வந்தது. அருகே நாய்கள் வந்தவுடன், ஓநாய் இவர்களை வேட்டையாடலாமே என நினைத்தபோது தான் பசியால் கிறங்கியிருப்பதையும் நாய்களின் உடல் மிகவும் வலுவாக இருப்பதையும் கவனித்தது. இப்போது இவற்றுடன் மோதினால் தோல்வி நிச்சயம் என எண்ணியது. ஓநாய் நாய்களிடம் பேச ஆரம்பித்தது. நீங்கள் பசியில் உணவை தேடும் பொழுது உங்களுக்குள் சண்டை வருவதில்லையா? நேரத்திற்கு நாங்கள் உணவு சாப்பிடுவதால் எங்களுக்கு பசி என்பதே தெரியாது. அதனால் எங்கள் உடல் நலமும் நன்றாக உள்ளது. நீங்கள் விரும்பினால் எங்களைப் போல இங்கே சுகமாக வாழலாம். அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? பெரிதாக ஒன்றுமில்லை, மிகவும் எளிதான விஷயம்தான். எங்களைப் போல வாழ வேண்டுமானால் சில பழக்க வழக்கங்களை நீங்கள் கைவிட வேண்டும். நீங்கள் காட்டையும் வேட்டையையும் மறந்துவிடுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது காவல் காப்பது, ஊடுருவும் நபர்களை துரத்துவது மற்றும் விசுவாசமாக இருப்பதும் தான். ஒவ்வொரு நாளும் சாப்பிட கோழி இறைச்சி, எலும்புகள், கேக் போன்றவை உங்களை தேடி வரும். நீங்கள் அன்பாக நடத்தப்படுவீர்கள். படுத்து தூங்க மென்மையான மெத்தென்ற படுக்கையும் கிடைக்கும். உடனே ஓநாயின் மனம் சுவையான சூடான உணவை பற்றி கனவு கண்டது. மனம் மகிழ்ந்தது. மென்மையான மெத்தென்ற படுக்கையும் அதனால் வரும் நிம்மதியான தூக்கத்தையும் நல்ல கனவையும் நினைத்தது. சரி, நானும் உங்களுடன் வருகிறேன் என்ற ஓநாய் அவர்களை நெருங்கிய போது தோலிலான தட்டையான காலர் ஒன்று அவர்கள் கழுத்தை சுற்றியிருப்பதைக் கண்டது. இது என்ன உங்கள் கழுத்துல? ஒன்றுமில்லை, அது ஒரு அற்பமான விஷயம். அதை கண்டு கொள்ள வேண்டாம். என்ன ஒன்றுமில்லையா? உங்கள் கழுத்தை சுற்றி காலர் இருக்கிறது. அதில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த அடையாளம் தெரிகிறதே. சில சமயம் எங்களை கட்டி போடுவார்கள். காட்டிலே கூட நீங்கள் விரும்பும் இடத்திற்கு உங்களால் செல்ல முடிகிறதா? நீங்கள் பயத்துடன் வாழவில்லையா? அதுபோல்தான் இதுவும். காட்டில் கூட கண்ணுக்கு புலப்படாத பல தடைகள் இயற்கையில் உள்ளதல்லவா? அந்த மாதிரி இதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கணம் திகைத்த ஓநாய் கோபத்துடன் பேசியது. அடிமையாய் வாழ்வதற்கு இப்படி ஒரு சமாதானமா? சுதந்திரத்தை விட வேறு எதுவும் சிறந்தது இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா? நான் சுதந்திரமாகவும் தன்மானத்தோடும் கஷ்டங்களோடும் காட்டிலே வாழ்ந்து கொள்கிறேன். ஓநாய் காட்டை நோக்கி ஓடி மரங்களுக்கு பின்னால் மறைந்தது. தன்மானம் பெரிது என உணர்ந்த நாய்கள் கழுத்துப்பட்டையை தூக்கி எறிந்துவிட்டு ஓநாயை பின்தொடர்ந்து காட்டை நோக்கி ஓடின. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.